வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் திருச்சியில் இருக்கிற திருவெள்ளரை பெருமாள் கோயில். 500 வருஷங்களாக முன்கோபுரம் பூர்த்தியாகாத நிலையில் இருந்துச்சு. இப்போது ராஜகோபுரம் கட்டிட்டு வராங்க. இந்த கோயில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. ஸ்ரீரங்கத்தை விட பழமையான கோயில். கோவில் கோட்டை போல் அமைக்கப்பட்டிருக்கும். பெருமாள் புண்டரிகாட்சன், செந்தாமரை கண்ணன் நின்ற கோலத்தில் காட்சி தராரு. தாயார் செண்பகவல்லி. பெருமாள் தாயாருக்கு கொடுத்த வரத்தின்படி இந்த கோயிலில் எல்லா அதிகாரங்களும் தாயாருக்கு தான் இருக்குது. அதாவது எல்லா உற்சவத்திலும் தாயாரே முன்னாடி செல்வாங்க, பின்னாடி அதை தொடர்ந்து திருமால் போவார். இந்த கோயிலில் உத்தராயண வாசல், தட்சிணாய வாசல்னு 2 வாசல்கள் இருக்குது. இது மற்ற எந்த கோயிலுமே கிடையாது. சரி, இந்த கோயிலுடைய டீட்டெயில் ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். இந்தியாவுடைய தென்பகுதியில் ராட்சசர்கள் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு வந்தாங்க. அவங்கள அடக்கிறதுக்காக சிபி சக்கரவர்த்தி அவரோட படைகளோடு போகிறப்போ ஒரு வெள்ளை பன்றி தோன்றி மலை மேலே இருக்கிற புற்றுல போய் மறைஞ்சிருச்சு. அதை தேடி போன அரசர் ஒரு குகையில் கடுமையாக தவம் பண்ணிட்டு இருக்கிற மார்க்கண்டேய முனிவரை பார்க்குறாரு. மார்க்கண்டேயர் என்ன சொல்கிறாருன்னா, நாராயணனுடைய தரிசனத்திற்காக நான் ரொம்ப காலம் இங்கே தவம் பண்ணிட்டு இருக்கேன். நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். நாராயணன் உனக்கு பன்றியாகவே, அதாவது வராகமூர்த்தியாக தரிசனம் கொடுத்துருக்காரு. நீ இந்த புத்தில் பாலால் அபிஷேகம் செய் அப்படின்னு சொல்கிறாரு. அரசன் அபிஷேகம் செஞ்சதும் நாராயணன் அவர்கள் முன்னாடி தோன்றி அவருக்கு காட்சி கொடுக்குறாங்க. மார்க்கண்டேயர் சிபி அரசர்கிட்ட, உனக்கு தரிசனம் கொடுத்த இந்த பெருமாளுக்கு நீ இந்த இடத்துலையே கோவில் கட்டி திருப்தி பெறுக அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் சிபி மன்னர் 3700 வைஷ்ணவ குடும்பங்களை அழைச்சிட்டு கோவில் கட்டுறாரு. அதில் வர வழியிலேயே ஒருத்தவங்க இறந்து போக பெருமாள் அவருக்கு பதிலாக இந்த கோயிலை கட்டினதாக ஒரு ஐதீகம் இருக்குது. வாய்ப்பு கிடைச்சா இந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.